திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 18/6/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 4ஆம் நாள் புதன்கிழமை. தேய்பிறை. இன்றைய திதி சப்தமி திதி. பகல் 1:35 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இரவு 12:23 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு உத்திரட்டாதி. இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி முதல் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையும் இருக்கு. இன்றைய ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் வடக்கு. அதற்கான பரிகாரம் பால். இன்று ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள்: திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்த சாரதி பெருமாள் கோவில் நரசிம்மருக்கு திருமஞ்சன சேவை. இன்றைய பொது பலன்கள்: தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய, முக்கிய பிரமுகர்களை சந்திக்க, சூளை பிரிக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள் ஸ்ரீ விஷ்ணு பகவானை வழிபடுவது இந்த நன்மை ஏற்படுத்தி தரும். மேஷம். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க புதிய கோணத்துல சிந்தித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீங்க. பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. பணப்புழக்கம் கணிசமாக உயரும். வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. ரிஷபம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு மிக எளிதாக தீர்வை காண்பீங்க. உறவினர்கள் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். உங்களால் பயணித்தவர்கள் தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மிதுனம். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்று இந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. கடகம். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாம திணறுவீங்க. எடுக்கும் முயற்சிகள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்தையும் நாசுக்காக கையாள்வது நல்லது. வியாபாரத்துல தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. சிம்மம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயம் உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. கல்யாண முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்துல வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இன்றைய நாளை பொறுத்தவரையில திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. கன்னி. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினர் உங்களுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்வாங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். எதிரிகள் விலகி செல்வாங்க. வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி ஆதரவாக செயல்படுவார். இன்றைய நாளை பொறுத்தவரையில வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. துலாம். இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய திட்டங்களை திட்டுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. உங்களால் பயன்படுத்த தற்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலை இருக்கு. அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் வழியே வந்து உதவுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. விருச்சகம். இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பார்த்தைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். தாய் வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. அதே நேரத்தில் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. தனுசு. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. வெளியூரிலிருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டு. வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது.
மகரம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கணவன் மனைக்குள்ள மனம் விட்டு பேசுவீங்க. முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. வெளிநாடு தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய நிலை இருக்கு. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. கும்பம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்க ராசிக்குள்ள சந்திரன் ஒரே வேளை 2-3 முறை முயன்று பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் உருவாகும். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. கவனம் மறதியால தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் பணிச்சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீனம். இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்க திட்டமிட்ட காரியங்களை எல்லாம் அலைந்து திரிந்து முடிக்க வேண்டியிருக்கும். பிள்ளைகளால் டென்ஷன் அதிகரிக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திடீர் பயணங்கள் மற்றும் செலவுகளால் நீங்க திணறக்கூடிய சூழல் ஏற்படும். வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைய போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா? 9047045456 என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்.